ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் கடத்தல்களை பல விதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக கரப்பாம்பூச்சிகளை ட்ரெயின் பண்ணியும் பூனைகளை ட்ரெயின் பண்ணியும் கடத்தல்களை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணதுனாலன்னு மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தினால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிசன், அதாவது ஒரு ஜெயிலில் தான் ஒரு கடத்தல் நடந்திருக்கு. அதுவும் கரப்பாம்பூச்சியை வச்சு கடத்தல் பண்ணியிருக்காங்க. கரப்பாம்பூச்சியை வச்சு சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்கான மேட்ச் பாக்ஸ்ன்னு எல்லாத்தையுமே காக்ரோச் மூலமாக, அதாவது கரப்பாம்பூச்சி மூலமாக கடத்தல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜெயிலுக்குள்ளே இந்த மாதிரி சிகரெட்டு, டொபாக்கோ, அதாவது போதைப் பொருட்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. வெளியிருந்து வரக்கூடிய சிறை கைதிகள் அதிகமாக போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணவங்களா இருப்பாங்க, சிகரெட் யூஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்களால சிறைச்சாலைக்குள்ள அது இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க கரப்பாம்பூச்சிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு நாள் ஜெயிலுடைய காரிடாரில் ஒரு ஆஃபீஸர் நடந்து போயிட்டு இருக்கும்போது வினோதமான ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அதாவது கரப்பாம்பூச்சி மேலே ஏதோ ஒரு பொருள் இருக்கிறத பார்க்குறாரு. உடனே அந்த கரப்பாம்பூச்சியை எடுத்து பார்க்கும்போது சிகரெட்டை அது மேலே வச்சு ஸ்ட்ராப் பண்ணியிருக்காங்க, அதாவது கெட்டி வச்சிருக்காங்க. அது கூடவே மேட்ச் பாக்ஸும் ஒரு குச்சியும் இருந்ததையும் பார்த்துருக்காங்க. இது எப்படி சாத்தியம், நம்பவே முடியாம இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு காரணமான கைதிகளை பிடிச்சு விசாரணை செய்யும் போதுதான் தெரிய வந்திருக்கு. இந்த கரப்பான் பூச்சிகள் கைதிகள் எழுப்புற வினோதமான விசில் சத்தத்துக்கு ரியாக்ட் ஆகி அந்த விசில் சத்தம் எங்கிருந்து வருதோ அதை நோக்கி இந்த கரப்பான் பூச்சிகள் போயிருக்கு. இது உண்மையா அப்படின்னு செக் பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேருமே 2 வெவ்வேறு ரூம்ல இருந்துகிட்டு விசில் சத்தத்தை எழுப்பியிருக்காங்க. விசில் சத்தம் எந்த ரூம்ல இருந்து கேட்குதோ அந்த ரூமை நோக்கி இந்த கரப்பாம்பூச்சி போயிருக்கு. பல முறை இந்த விஷயத்த பண்ணி பார்த்து இந்த கரப்பாம்பூச்சி விசில் சத்தத்துக்கு ரியாக்ட் ஆகுறது உண்மைதான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காக்ரோச்சை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த காக்ரோச் டெம்பரேச்சர் கண்டிஷனை பொறுத்தும் லைட்டை பொறுத்தும் மெனிப்புலேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேட் ஸ்மக்லர், அதாவது பூனைகளை பயன்படுத்தி கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காமே ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஜெயிலில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய ஃபென்ஸில் ஒரு பூனை ஏறுறதை அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே பூனையுடைய உடம்புக்கு மேலே ஏதோ ஒன்று ஸ்ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனையை பிடிச்சி பார்த்தப்போ அது ஸ்ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறது செல்ஃபோன்ஸும் சார்ஜர்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேட்ஸை ஜெயிலில் இருக்கிற கைதிகள், ஏற்கனவே தண்டனை பெற்ற கைதிகள் ரிலீஸ் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த பூனைகளை வச்சு கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய ரூம்ஸை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்களை பற்றியும் தரவாக தெரிஞ்சுக்கிட்ட அந்த கடத்தல்காரர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஜெயிலுக்கு வெளியே ஒரு டீலர் இருக்கிறாரு. அந்த டீலர் தான் இந்த மாதிரி செல்ஃபோன்ஸையும் சார்ஜர்ஸையும் இந்த கேட்டுடைய உடம்புல கெட்டி விட்டுடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜன்னல்கள், கதவுகள் மூலமாக போகிற இந்த பூனைகள் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகள் கிட்ட இந்த செல்ஃபோன்ஸையும் சார்ஜர்ஸையும் ஒப்படைச்சதுக்கு அப்புறமா காவல்துறை அதிகாரிகள் ஜெயிலை ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த ரூமை ஓப்பன் பண்ணி கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது அந்த டோருடைய கேப் வழியாக இந்த பூனைகள் ஓடி போயிடும். இந்த பூனைகளை பிரிசன் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூனைகள் செல்ஃபோன், சார்ஜர்ஸ், அதே மாதிரி சிம் கார்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்பேர் பார்ட்ஸாக கொண்டு வந்து இந்த கைதிகள்கிட்ட ஒப்படைக்குமா. அழகாக ட்ரெயின் பண்ணி இந்த பூனைகளை இந்த மாதிரி கடத்தல் தொழிலுக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஓக்லாமா, அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கு ஷூ கொடுக்கறதையும் அவங்க ஷூவை கொண்டு வரதையும் தடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கைதிகளுக்கு ஷூ கொண்டு வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இதை டோட்டலாக ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ரீசன் அப்படின்னா, ஷூ வரக்கூடிய அந்த பாக்ஸஸை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ரொம்பவும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த 2 ஷூக்குலையும் கிட்டத்தட்ட 6 செல்ஃபோன்ஸை, அதாவது டைனியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி செல்ஃபோன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால டாய்ஸ்ன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய செல்ஃபோன்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஜெயிலுக்குள்ளே கைதிகளாக இருக்கக்கூடிய கால் இல்லாத ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க கூட அவங்க யூஸ் பண்ணுற மரக்கட்டை கால்களில் இந்த மாதிரி செல்ஃபோன்ஸை வச்சு ஸ்மகிள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜெயிலில் ஷூஸ் மட்டும் கிடையாது, ஷூஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, பாலிஷை இதை கூட அவங்க ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஷூவில் செல்ஃபோன் வச்சா கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை பாலிஷ் பண்ணக்கூடிய இந்த ப்ரஷ்லையும் செல்ஃபோனை வச்சு கடத்தல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம், இந்த பாலிஷ் அப்புறமா ப்ரஷ் எல்லாமே இருக்கக்கூடிய பாக்ஸில் இருந்த செல்ஃபோன்ஸை பறிமுதல் பண்ணதில் இருந்து இந்த பாக்ஸஸையும் அலோவ் பண்ணுறது கிடையாது.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மெக்சிகன் ஃபுட். மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஜெயில்களில் ஃபுட்டு மூலமாக கடத்தலையும் பண்ணியிருக்காங்க. 2012 வருஷம் போலீஸ் ஒருத்தங்க தான் இந்த மாதிரி கைதிகள் சாப்பிடக்கூடிய பீன்ஸ்லையும் சீஸ் பரிட்டோலையும் இந்த மாதிரி கடத்தல் பொருள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உணவுப் பொருட்களை பேர் தெரியாத ஒரு உமன் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அங்கே வேலை செய்யக்கூடிய டெப்யூட்டி மாரின் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி தான். அவர் மூலமாக தான் இந்த கடத்தலே நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பொண்ணு கொடுத்ததுக்கப்புறமா அவரும் அங்கே இருக்கக்கூடிய ஜெயில் கைதிகளான ராபர்ட் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜெயில் கைதிகள் கிட்ட இது ஸ்ப்ரெட் ஆகுமா. அப்படி அந்த ஜெயில் கைதிகளில் ஒருத்தரான கார்லோஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி ஒரு கடத்தல் பொருளை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது லைட்டாக மைல்டாக டவுட் வந்து இவங்களுடைய ஃபோன் கான்வர்சேஷனை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இப்படிப்பட்ட ஒரு உமன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதையும் இதை இங்கே ஜெயில் கைதிகள் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒரு சில கோட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உமனை பிடிச்சி நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த உமன் கிட்ட இருந்து தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு காரணமா இருந்த டெப்யூட்டி மரீன் அப்படிங்கிறவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த திரும்பவும் பண்ண சொல்லி இந்த உமனை அனுப்பியிருக்காங்க. கூடவே மறைஞ்சி சீக்ரெட் ஆஃபீஸர்ஸும் இருந்திருக்காங்க. இந்த உமன் இதை கொண்டு போய் அந்த மரீன் கிட்ட கொடுக்கும்போது கையின் களவுமா அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் நடந்த ஒரு விஷயம் தாங்க. கைதிகள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட் எல்லாத்தையுமே கெட்டி இந்த மாதிரி கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு பாலிவுட் மூவியில் காட்டப்பட்ட ஒரு சீன் தாங்க. அதை பார்த்து தான் இவங்க இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கக்கூடிய செவுரு இருக்கும் இல்லையா, அதில் ஜன்னல்களே இருக்காது. அந்த செவுரில் சின்னதாக ஹோல் போட்டு அது வழியாக இந்த பெட்ஷீட்டை கட்டி இழுத்துருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதையே 2021 தான் ஒரு ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவருடைய பிரேக் டைமில் அங்கே இருந்த ஒரு இடத்துல ஒரு ரூம்ல இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போதான் இவர் ஒரு பாக்ஸ், அதுவும் அந்த பாக்ஸ்குள்ள நிறைய பொருட்கள் இருந்திருக்கு. அது மேலே போறதை இவர் பார்த்துருக்காரு. உடனே அந்த பாக்ஸை எடுத்து பார்த்தப்போ அதுக்குள்ள 23 செல்போன்ஸும் அதே மாதிரி நிறைய போதைப் பொருட்கள், சிகரெட், அதே மாதிரி நிறைய ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ், அதாவது கத்தி, டேப்லெட், லைட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை அந்த பாக்ஸ்குள்ள கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சிட்டுக்குருவிலாம் இப்போ பார்க்க முடியுதா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு டேனியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்கிறதே இப்போலாம் காணாமல் போச்சுல, நான் பார்த்து 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கடைசியாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டுக்குருவிங்களெல்லாம் பார்த்துருக்காங்களாம். இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிட்டுக்குருவிங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தினமும் மறக்காமல் அதுக்கு சாப்பாடு, தண்ணிலாம் வைங்க. சிட்டுக்குருவிங்கள் அழிஞ்சு போகிறத நம்மளும் தடுக்கலாம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.